வருகின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் அனைத்து கட்சிகளும் சீமான் அவர்களை ஒருமனதாக தேர்ந்தெடுத்து அவர்களை வெற்றி பெற செய்தால் சட்டமன்றத்திற்குள் ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கும், ஆரோக்கியமான விஷயங்கள் செயல்படும். எடுத்த உடனே வெள்ளை அறிக்கை ஒன்று வெளியிட்டார். சீமான் அவர்கள் 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது என்று முன்கூட்டியே அவர் சொல்லியிருக்கிறார். உடன்பிறப்புகளாக இருந்து ஒற்றுமையாக இருந்து செயல்பட்ட காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியாக இருக்கட்டும், மதிமுக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாருமே என்ன பண்ணீங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் விட்டுட்டு விஜய் கட்சியில இணைஞ்சிட்டு அங்க அமைச்சர் பதவி வாங்கிட்டாங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அரசு டிவி. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் சீமான் அவர்களை பொது வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையாக இருக்கிறது. அதே போல் நிறைய மக்களும் சீமான் அவர்களை பொது வேட்பாளராக நிறுத்தினால் நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்பதை விட இது போன்ற ஒரு விஷயத்தில் தாவைக்கா கூட்டணி கட்சிகள் இதற்கு ஆதரவு தெரிவிக்காது. ஆனால் திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி போன்ற இதர கட்சிகள் சீமான் அவர்களை ஒரு பொது வேட்பாளராக நிறுத்தினால் சட்டமன்றத்திற்குள் சீமான் அவர்கள் செல்ல வேண்டும். சீமான் போன்றவர்கள் சட்டமன்றத்தில் இருந்தால் கேள்வி கேட்பதற்கு ஒரு மிக சிறந்த ஒரு நபராக இருப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் சீமான் அவர்கள் என்னை பொறுத்தவரையில் ஒரு அறிவியல் விஞ்ஞானி என்று சொல்லுவேன். சீமான் அவருடைய நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அவருடைய பேச்சுகள் ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள், அறிவியல் ரீதியாக இருக்கும். அவர் எது செய்தாலும் அது இந்த நாட்டு மக்களின், தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக, நல்லதற்காக மட்டும்தான் அவர் பேசுவாரே தவிர தேவையில்லாத வார்த்தைகளை, தேவையில்லாத சலசலப்புகளை ஏற்படுத்த மாட்டார். நிறைய விஷயங்கள் உதாரணத்திற்கு சொல்ல போனால் அவர் அன்னைக்கு அந்த ஆடு மாடுகளை பாதுகாக்க வேண்டும், ஆடு மாடுகள் என்று அந்த ஆடு மாடுகளுக்காக ஒரு மாநாடு நடத்தினார். அதை நிறைய பேர் கேலி செய்தார்கள். ஆனால் அதற்கு ஆதரவாக நான் குரல் கொடுத்தேன், அதற்கு ஆதரவாக நான் பேசினேன். இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு. எல்லாமே நான் பேசினது எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு. என்னுடைய அரசு டிவியில் சேனலில் அது ரெக்கார்டாக இருக்கிறது. ஏனென்றால் அதாவது விவசாயத்தை காக்க வேண்டும், ஆடு மாடுகளை வளர்க்க வேண்டும், ஆடு மாடுகளால் தமிழ்நாட்டிற்கு தேவையான வருமானம் ஈட்டி தருவதற்கு பல்வேறு வகையில் யோசனைகளை சொன்னார். அதே போல் இந்த பனைமரத்தை காக்க வேண்டும். பனைமரம் என்பது அடி முதல் முடிவரை பாத்தீங்கன்னா எல்லாமே பயன்படக்கூடிய ஒரு விஷயம். அதை பற்றியும் அவர் தெளிவாக கூறினார். இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் அவர் பேசுறது பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேலி கிண்டலாக பேசினார். ஆனால் அவர் பேசுவது அத்தனையும் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக என்பதனை ஒவ்வொரு தமிழர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு இயற்கைவாதிகளும் புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பேசுவது ஒவ்வொன்றும் சரியானதாக இருக்கும். அதை பின்பற்றினாலே தமிழகத்தில் பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி பாத்தீங்கன்னா மிக விரைவில் நம்ம கிட்ட இல்லாதது ஒன்றுமே இல்லை, எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அது சரியான முறையில் பயன்படுத்தினால் பொருளாதார வளர்ச்சியை நாம உருவாக்க முடியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையில் இப்ப விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கை சொன்னார். மாதம் 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுப்பேன் என்று சொன்னார். அதே போல பாத்தீங்கன்னா வருடத்திற்கு 6 சிலிண்டர் என்று சொன்னார். அதே போல நிறைய திட்டங்கள், விவசாய கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றார். அதே போல பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு பிணையில்லா 20 லட்சம் கொடுப்பேன் என்றார். படித்த இளைஞர்களுக்கு மாதம் 4000 என்று பல்வேறு திட்டங்களை அவர் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் பாத்தீங்கன்னா எடுத்த உடனே வெள்ளை அறிக்கை ஒன்று வெளியிட்டார். அதாவது வெள்ளை அறிக்கை என்பது பொருளாதார ரீதியான நம்ம கிட்ட எவ்வளவு காசு இருக்கு, எவ்வளவு செலவாகி இருக்கு, எவ்வளவு கடன் இருக்கு, இதை பற்றி ஒரு விரிவான ஒரு செய்தியை வெளியிட்டார்கள். அப்பொழுது மக்கள் கேட்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது என்று முன்கூட்டியே அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்திலும் தமிழகத்தில் 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது என்று தெளிவாக சொன்னார். அதே போல அவர் பாத்தீங்கன்னா இலவசத்தை தடுத்து நிறுத்துங்கள், இலவசம் இருக்கக்கூடாது. ஏன் இவ்வளவு பெரிய கடன் போகிறது என்றால் இந்த இலவச திட்டங்கள் நீங்கள் அறிவிக்கிறீர்கள், இந்த இலவச திட்டத்தின் மூலமா தான் கடன் சுமை அதிகரிக்கிறது. அதற்கு பதிலாக மக்கள் நலன் கருதி மக்களுக்கு வேண்டியதை நீங்கள் செய்யுங்கள், அவர்களுக்கு தொழிற்சாலைகளை வேலை வாய்ப்பை கொடுங்கள், மாணவர்கள் சமுதாயத்துக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுங்கள். இப்படிதான் ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் ரொம்ப தெளிவாக பேசி இருக்கிறார். ஆனால் எல்லாருமே பாத்தீங்கன்னா தேர்தலில் முதல்ல வெற்றி பெறணும். இது தாவைக்கா விஜய் அவர்களுக்கு தெரியாதா? அவர் என்ன சொன்னார்? நான் மக்களுடைய பணத்தை பயன்படுத்த மாட்டேன், நான் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக இந்த செயல் திட்டங்களை நான் செய்வேன் என்றார். ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் வெள்ளை அறிக்கையை வெளியிடுகிறீர்கள். அப்பொழுது இந்த வெள்ளை அறிக்கையில் ஏற்கனவே தெரியும் 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது என்பது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் தான். இது புதுமையான விஷயம் இல்லை. மக்கள் கேட்பது ஒன்றுதான், மக்கள் எதிர்பார்ப்பது ஒன்றுதான்.
நீங்கள் எப்பொழுது மகளிர் உரிமை தொகையான 2500 ரூபாய் நீங்கள் கொடுப்பீர்கள்? அதே போல எங்களுக்கு சிலிண்டர் தரேன்னு சொல்லிக்கிறீங்க, அதாவது வருஷத்திற்கு 6 சிலிண்டர் என்று சொல்கிறீர்கள். அந்த 6 சிலிண்டர் எப்பொழுது நீங்கள் தொடங்குவீர்கள்? விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வீர்கள் முழுமையாக அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் போராட தொடங்கி விட்டார்கள். இது போன்ற விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இதை யார் சரியாக பேசுவா சட்டமன்றத்தில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமான் அவர்கள் தான் தெளிவாக பேசக்கூடிய ஒரு நபர். சீமானுக்கு நீங்க எழுதிலாம் கொடுத்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவர் இந்த பேப்பர் எடுத்து படிக்கிறது இப்படிலாம் அவர் வச்சுக்க மாட்டாரு. நீங்க எந்த கேள்வி வேணா கேளுங்க சீமான் கிட்ட. சீமான் அவரிடத்தில் எத்தனை கேள்விகள் கேளுங்கள், அத்தனை கேள்விகளுக்கும் அருமையாக பொறுமையாக பதில் சொல்லக்கூடிய ஒரு சிறந்த தலைவர் சீமான். இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் சட்டமன்றத்திற்குள் இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தமிழக வரலாற்றிலே பாத்தீங்கன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்பட்ட யாருன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிறந்த அரசியல்வாதி, சிறந்த தலைவர். அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளுக்காக, மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுத்தவர். நிறைய ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கார், நிறைய போராட்டம் பண்ணியிருக்கார். அவரை போன்ற ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தமிழக சட்டமன்ற வரலாற்றில் இல்லை என்றுதான் சொல்லுவேன். நீங்கள் இன்னொரு விஷயத்தை பாத்தீங்கன்னா, நிறைய பேர் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் சட்டமன்றத்தில் வருவார், உடனே வெளியேறுவார் அப்படின்வாங்க. நான் அன்றைய வெளிச்சம் பத்திரிகையில் வெளிச்சம் பத்திரிகை நான் எழுதினேன், அவர் வெளியேறுவதில்லை, அவை காவலர்களால் வெளியேற்றப்படுகிறார். அவர் ஒரு பிரச்சனை செய்தால உடனே என்ன பண்ணாங்க, அவை காவலர்களை வைத்து அவரை குண்டுகட்டாக தூக்கி வெளியேற்றுவார்கள். அப்படிதான் வெளியேற்றப்படுவார் தவிர வெளியேற மாட்டார். சட்டமன்றத்திற்குள்ளே இருந்து ஒலி எழுப்புவார், குரல் எழுப்புவார். அவரை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக பல்வேறு பிரச்சனைகளை முன்னெடுத்து போராடியவர் தான் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். அதே போன்ற ஒரு தலைவர் சட்டமன்றத்திற்கு இருக்க வேண்டும். இன்றைய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இப்போ மு க ஸ்டாலின் அவர்களும் இல்லை. அதற்கு பதிலாக சீமான் போன்றவர்கள் சட்டமன்றத்தில் இருக்க வேண்டும். அதற்கு பாத்தீங்கன்னா திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி மற்ற இதர கட்சிகள் எல்லாமே அவருக்கு சப்போர்ட் செய்யணும். அவர் ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று அவரை வெற்றி வாய்ப்பை பெருகபடி செய்தால் நிச்சயமாக சட்டமன்றத்திற்குள் ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள் நடக்கும். ஆரோக்கியமான விவாதங்கள் நடக்கும் பொழுதுதான் மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ, என்னென்ன திட்டங்கள் கொண்டு வருகிறார்களோ, எந்தெந்த திட்டங்கள் செயல்படுத்தவில்லையோ அது எல்லாமே நம்ம கேட்டு பெரும்படி இருக்கும். அதற்காக தான் நான் சொல்கிறேன், சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்குள் நுழைய வேண்டும் என்று. அதற்கு அனைத்து கட்சிகளும் இது ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாவைக்கா தனியா நின்றுது. திமுகவில் மிகப்பெரிய கூட்டணி கட்சிகள் இருந்தது. விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், மதிமுக, ஐயுஎல், அதாவது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற பல்வேறு கட்சிகள். அதே போல அதிமுக பாத்தீங்கன்னா பல்வேறு கட்சிகள் இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுகவில் இருந்த கூட்டணி கட்சிகள் அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாவைக்காவில போயிட்டு எல்லாமே இணைஞ்சிட்டாங்க. அந்த தாவைக்கால போய் இணைஞ்சது மட்டும் இல்லாமல் அமைச்சர் பதவிகளும் வாங்கிட்டாங்க. அப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல எந்த நீதி இல்ல, நேர்மை இல்ல, நாணயம் இல்ல, எதுவுமே இருக்காது. அதாவது பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. இப்ப நீங்க தோத்தி விட்டியா, நாங்கள் அண்ணன் தம்பி போல நாங்கெல்லாம் இப்படி அப்படின்னு பேசுவார்கள். ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு என்ன நடந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடந்தது அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது திமுகவில் உடன்பிறப்புகளாக இருந்து ஒற்றுமையாக இருந்து செயல்பட்ட காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், திருமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியாக இருக்கட்டும், மதிமுக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாருமே என்ன பண்ணீங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் விட்டுட்டு விஜய் கட்சியில இணைஞ்சிட்டு அங்க அமைச்சர் பதவி வாங்கிட்டாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எந்த மனசாட்சியும் இல்ல, அண்ணன் தம்பி எதுவும் இல்ல, எந்த ஒற்றுமையும் இல்ல அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமாக விளங்குகிறது. அதற்காக தான் நான் முன்கூட்டியே ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன். நான் பாத்தீங்கன்னா 2022 நான் சொல்லியிருப்பேன், என்னுடைய ஆர்டிக்கல் எழுதியிருப்பேன் வெளிச்சம் பத்திரிகையில, கட்சிகள், அரசியல் கட்சிகள் எல்லாமே தேர்தலில் தனிச்சையாக நில்லுங்கள், ஏன் கூட்டணி வைத்துக் கொள்கிறீர்கள், கூட்டணி என்று ஒளிந்து கொள்ளார்கள். இப்ப பாத்தீங்கன்னா திமுக, அதிமுக 2 கட்சிகள தான் ஓட்டு சதவீதமே இருக்கும். இப்போ திமுக ஒரு 30%, ஒரு 35% இருந்தால் அதிமுக அதே போல ஈக்குவலா தான் இருக்கும். இன்னைக்கு தாவேக்கா உள்ள வந்ததால இந்த 2 கட்சிகளுடைய வாக்கு சதவீதத்தை உடைச்சிட்டு தாவேக்கா ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது. ஆனால் இதர கட்சிகள் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு பாத்தீங்கன்னா தனிச்சையாக யார் நின்றாலும் சரி ஒரு இடத்துலயும் டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. எப்படி ஒரு இடத்துல கூட எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதாவது தாவேக்கா, திமுக, அதிமுக இந்த 3 கட்சிகளை தவிர வேற எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்க மாட்டாங்க. ஆனால் கூட்டணி என்ற போர்வையில் ஒளிந்து கொண்டு கூட்டணிக்குள் இருந்து ஜெயித்து விட்டு என்னால் தான் ஜெயித்தது, நாங்கள் கூட்டணிக்குள் இருந்ததால் தான் திமுக வெற்றி பெற்றது, நாங்கள் கூட்டணிக்குள் இருந்ததால் தான் அதிமுக வெற்றி பெற்றது அப்படின்னு மார்த்தட்டி கொள்ளுவார்கள். ஆனால் எதுவுமே உண்மை இல்லை. அப்படி எல்லாருக்குமே உங்களுக்கு தைரியம் இருந்தால் இப்ப எப்படி இப்ப தாவேக்கா தனியாக நின்னுது, நாம் தமிழர் கட்சி சீமான் எப்போதும் தனியாக இருக்கிறார், அது போன்று எல்லா கட்சிகளும் தனியாக நில்லுங்கள். தேர்தலில் நின்று நீங்க வெற்றி பெற்று காட்டுங்கள். ஒரு இடத்துலயாவது யாராவது வெற்றி பெறுகிறீர்களா பாத்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. 3 கட்சி இருக்கும், அதிமுக, திமுக, தாவேக்கா இந்த 3 கட்சிகள் தான் வெற்றி பெறும். அதை மிஞ்சி வேற எந்த கட்சியிலும் வெற்றி பெற முடியாது. இதுதான் உண்மை.
இது உண்மைக்கு அப்பாற்பட்டதில்ல. நான் பேசுவது உண்மையை பேசுகிறேன். அவருடைய மனசாட்சிக்கு தெரியும். ஆனால் அரசியலில் இப்படிதான் இருக்க வேண்டும் என்பது இல்லை. எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்பதற்கு இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பின்பாக நாம் நிறைய விஷயங்களை அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறோம். இதையெல்லாம் ஒரு புறம் இருக்க, நான் மீண்டும் ஒரு முறை சீமான், நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்களுக்கு அனைத்து, என்னை பொறுத்த வரைக்கும் தாவைக்கா கூட சொல்கிறேன், தாவைக்காக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், அவரை ஒருமனதாக தேர்வு செய்யுங்கள். வருகின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் அனைத்து கட்சிகளும் சீமான் அவர்களை ஒருமனதாக தேர்ந்தெடுத்து அவர்களை வெற்றி பெற செய்தால் சட்டமன்றத்திற்குள் ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கும், ஆரோக்கியமான விஷயங்கள் செயல்படும். இதை நான் மீண்டும் வலியுறுத்திக் கொள்கிறேன். அதே போன்று தமிழக மக்களுக்கு விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை வருகின்ற காலத்தில் எப்படின்னா, அது ரொம்ப தள்ளி போகாம ஒரு 3 மாத காலத்திற்குள் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எப்பொழுது 2500 ரூபாய் தருவீர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் அந்த மகளிர் உரிமை தொகையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றும் நான் உங்களிடத்தில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.